இன்று முதல் QR முறைமை அமலுக்கு வருகிறது என்பதுதான் முக்கியமான தகவலாக இருப்பதை காணலாம். எனவே கொரோனா காலப்பகுதியில் எரிபொருள் வரிசை, அதே போல கேஸ் வரிசை என்று தொடர்ச்சியாக கொரோனாவை தாண்டிய காலத்திலும் கொரோனாவுக்கு முன்னான காலத்திலும் தொடர்ச்சியாக அது பிரச்சனையாக மாற QR முறைமை அமல்படுத்தப்பட்டது. ஒருவருக்கு ஒரு வாகனத்துக்கு ஒரு கிழமைக்கு இந்தளவு எரிபொருள் மாத்திரம் வழங்கப்படும் என்ற ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய விநியோக நடவடிக்கை அந்த எரிபொருள் வரிசை உள்ளிட்டவற்றை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே போல எரிபொருள் அதிகமாக நுகரப்படுவதை அல்லது அதிகமாக சேகரிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கான முறைமையாக காணப்படுது. இப்போது மீண்டும் அந்த முறைமை அமலுக்கு வந்திருக்கிறது தான் முக்கியமான விவகாரம் இருப்பதை காலம். உங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பமான போது வரிசையில் நின்ற மக்கள் பலர் நாட்டின் பல பகுதிகளிலும் எரிபொருளில் வரிசையாக நின்று எரிபொருளை கொள்வனவு செய்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள். சிலர் தங்களை வாகனங்களுக்கு மேலதிகமாக கலன்கள், அதே போல போத்தல்கள் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொண்டு சென்று எரிபொருளை வீட்டில் சேமித்து வைக்கின்ற ஒரு மோசமான நடவடிக்கையில் ஒரு சிலர் ஈடுபட்டார்கள். சிலர் சட்டவிரோதமாக இந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டு விலை அதிகரிக்கும் போது அதிக விலையில் விற்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொரோனா காலப்பகுதியில் 3000-4000 ரூபாய் வரைக்கும் இந்த பெட்ரோல் விலை விற்பனை செய்யப்பட்டது, பெட்ரோல் டீசல். எனவே அவ்வாறான வாய்ப்பை செய்யலாம் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதனை சரியாக கட்டுப்படுத்தி இந்த அப்படியான பாரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதை தவிர்த்திருக்கிறார்கள். எனவே இப்போது மீண்டும் உலகளவில் இந்த பிரச்சனையை தோற்றுவிக்க எரிபொருளுக்கான QR முறைமை இன்று முதல் அமலுக்கு வருகின்ற விவகாரங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. எனவே மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் மற்றும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ள கருத்தில் கொண்டு தேசிய எரிபொருள் அனுமதிப்பதிலும், அதாவது QR கோடு முறைமையை நடைமுறைப்படுத்த வலுசக்தி அமைச்சு மீண்டும் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இன்று காலை 6 மணி முதல் QR குறியீட்டு முறைமை கட்டாயமாக்கப்படுவதாக அமைச்சு அறிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் நிலைமை காரணமாக எரிபொருள் விநியோக மார்க்கங்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக நிலையில் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக கையிருப்பில் உள்ள எரிபொருளை மிகவும் அவதானமாக கையாள வேண்டியிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சிலர் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை பதுக்கி வைக்கும் மோசடிகள் ஈடுபடுவதே இந்த அசாதாரண கேள்வி அதிகரிப்புக்கு பிரதான காரணம் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவ்வாறான மோசடிகளை தடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்கமைய இன்று காலை 6 மணி முதல் எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்பது முக்கியமான தகவல். அதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் தொடர்பான தெளிவான விடயங்களையும் வலுசக்தி அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறவில்லை எனில் 2026 3ஆம் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல், அதாவது நேற்று நள்ளிரவு முதல் இந்த fuelpass.gov.lk, அதாவது fuelpass.gov.lk என்ற அந்த இணையதளத்தினூடாக தமக்குரிய QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் செய்து கொண்டு அதை பயன்படுத்த முடியும் என்பதாக அமைச்சு அறிவித்திருக்கிறது. அதே போல, அதாவது இது ஏற்கனவே கொரோனா காலப்பகுதியில் அந்த எரிபொருள் பிரச்சனை வந்த காலப்பகுதியில் QR குறியீட்டை பெற்றவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கமோ அல்லது வாகனங்களோ மாறவில்லை என்றால் அந்த நேற்று நள்ளிரவு முதல் நீங்கள் இணையதளத்துக்கு சென்றால் உங்களுக்கான QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறி இருப்பதாக இருந்தால், அதாவது நீங்கள் அந்த வாகனத்தை விற்றிருந்தால், புதிதாக வாகனங்களை வேறு வாங்கியிருந்தால், அது உங்கள் தொலைபேசி இலக்கம் மாறி இருந்தால் அவ்வாறானவர்கள் இந்த இன்றைய தினம் காலை 6 மணி முதல் அதே இணையதளத்தில் மீண்டும் உங்களுடைய தரவுகளை பதிவு செய்து QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல முன்னர் QR பதிவு செய்யாதவர்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகன உரிமையாளர்கள், ஏற்கனவே கொரோனா காலப்பகுதியில் பதிவு செய்யாதவர்கள் இருந்திருக்கலாம். அதே போல அதற்கு பின்னரான காலப்பகுதியில் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்து புதிதாக நீங்கள் மோட்டார் போக்குவரத்து நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டவர் இருக்கலாம். அவ்வாறானவர்கள், அந்த வாகன உரிமையாளர்கள் இன்று காலை 6 மணி முதல் இந்த fuelpass.gov.lk இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நீங்கள் உங்களுடைய தரவுகளை நீங்கள் இவ்வாறு பதிவு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். QR குறியீட்டை பெற்றுக்கொண்டு டவுன்லோட் செய்து நீங்கள் ஃபெடரல் சென்டருக்கு செல்கின்ற போது உங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி செல்கின்ற போது உங்களுடைய வாகனங்களுக்கு எந்தெந்த அளவு உங்களுக்கான பெட்ரோல் அல்லது டீசல் வழங்கப்படும் என்பது தொடர்பான ஒரு அளவையும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, வலுசக்தி அமைச்சு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் பஸ்களுக்கு ஒரு வாரத்திற்கு 60 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும். அதே போல மோட்டார் சைக்கிள்களுக்கு ஒரு வாரத்துக்கு 5 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும். வேன்களுக்கு 40 லிட்டர் வழங்கப்படும். மோட்டார் வாகனம், அதாவது கார்களுக்கு
15 லிட்டர் வழங்கப்படும். மோட்டார் லொரிகளுக்கு, அதாவது லொரிகளுக்கு 200 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும். காணி வாகனங்களுக்கு 25 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும். முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும். அதே போல விசேட தேவைக்கான வாகனங்களுக்கு 40 லிட்டரும், குவாட்ரி சைக்கிள் ஆகியவற்றுக்கு 5 லிட்டரும் என்று இவ்வாறு ஒவ்வொரு வாகனங்களுக்குமான எரிபொருள் எந்தளவு வழங்கப்படுவது தொடர்பான விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த fuelfast.government அதாவது gov.lk என்ற இணையத்துக்கு சென்று நீங்கள் உங்களை பதிவு செய்து கொண்டால் இந்த அளவு பெட்ரோலை, ஒரு பெட்ரோல் டீசலை ஒரு வாரத்துக்கு தேவையானவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வாரத்துக்கான QR குறியீடாக இருக்கிறது. எனவே அது முடிய அது மாறிக்கொண்டிருக்கும். எனவே நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணுவதற்கு தேவையான வாகனங்களுக்கு உரிய நிறுவனங்களோடு இணைந்து விசேட வேலைத்திட்டத்தில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக விநியோகிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த பொது போக்குவரத்துக்காக ஈடுபடுகின்ற பஸ்களுக்கான அந்த எரிபொருள் ஏற்கனவே முன்னரை போன்று இலங்கை போக்குவரத்து சபையினூடாக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்று காலை 6 மணி முதல் நீங்கள் QR கோடு இல்லாமல் பெட்ரோல் நிலையங்களில் அல்லது எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனை கவனத்தில் கொண்டு நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்கின்ற போது QR குறியீட்டை எடுத்துகிறீர்கள். எனவே மோட்டார் சைக்கிள் 5 லிட்டர் வழங்கப்படும். அதனை கவனத்தில் கொண்டு நீங்கள் பயன்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம்.